கேரளா ஸ்டைல் நேந்திரம்பழம் பஜ்ஜி. அவங்க வந்து பழம்பொரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து பஜ்ஜின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து 1 கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வந்து அரிசி மாவு போட்டேன். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், இது மட்டும் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம பழம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அதில் மாவு ஒட்டணும், அந்தளவுக்கு இருக்கணும். பழம் வந்து இந்த கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நேந்திரம் பழம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பழத்தில் போட்டால் தான் நல்லா இருக்கும். நம்ம காயாக வாங்கிட்டு வந்தாலும் கூட நல்லா பழுக்க வச்சிடணும். இந்த மாதிரி தோல் வந்து நல்லா கண்ணங்கரேர்னு ஆகிடணும். அந்த அளவுக்கு பழம் வந்து பழுக்கணும். பழம் பழுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பழம்பொரி போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி போட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கு 3 பழம் எடுத்திருக்கேன். 3 பழமும் மேலே தோல் தான் அப்படி உங்களுக்கு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள பழம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பழம் வந்து இது கனியணும். கனிஞ்ச பழத்தில் தான் போட முடியும். நான் வந்து நம்மளால் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பழத்தை வந்து 3ஆக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீட்டாக கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா 2ஆக கூட கட் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கலாம். நான் 3 பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பக்கம் மாவு வந்து நல்லா கலந்து வச்சுட்டேன் இல்லையா, அதனால் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகுது. நல்லா சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவள்ளி போட்டிருக்கேன். இந்த வாழைப்பழத்தை வந்து அந்த மைதா மாவில் தொட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போடுங்க. உடனே வந்து கரண்டி போட்டுறாதீங்க. உடனே கரண்டி போட்டிங்கன்னா மாவு பிரிஞ்சு வந்துடும். நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்முறவெல்லாம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.